தினம் ஒரு திருக்குறள். செய் நன்றி அறிதல். அதிகாரம் 11. குறள் எண் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. விளக்கம். தான் ஒருவருக்கு முன்பாக எந்த உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு ஆபத்து வந்த நேரத்தில் ஒருவர் செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும், அதாவது பூமியையும், விண்ணுலகத்தையும், வானத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. எளிமையாக சொன்னால், நாம் யாருக்கும் ஒரு பைசா கூட உதவி செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் நாம் கஷ்டப்படும் போது ஒருத்தர் வந்து கை கொடுப்பார் பார்த்தீங்களா, அந்த உதவிக்கு இந்த உலகத்தையும் சொர்க்கத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்தா கூட ஈடாகாது. குறள் உணர்த்தும் ஒரு சிறுகதையை பார்ப்போமா? நம்ம மெட்ராஸ் ஏரியாவில் ஒரு சின்ன கதை. மாரி அப்படின்னு ஒருத்தன், அவன் கைவண்டி இழுக்கிறதுல ஏழை தொழிலாளி. கைவண்டி இழுத்து தான் அவனோட காலத்தை தள்ளுறது தான் அவனோட வேலை. அன்னைக்கு சென்னை முழுக்க கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டியது. மாரிக்கு அன்னைக்கு ₹1 கூட வருமானம் இல்லை. அந்த மழையில கைவண்டி இழுக்க முடியல. பசி, வயிற அடக்க முடியல. பசி படக் படக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தது. குளிரிலும் பசியிலும் நடுங்கிக்கிட்டு நம்ம ஏரியா டீ கடை பெஞ்சு ஓரமா வந்து ஒதுங்கி உட்கார்ந்தான் மாறி. அந்த டீ கடை மாஸ்டர் ஆறுமுகம் ரொம்ப நல்லவர். மாரின் நிலைமையை பார்த்தாரு. மாறி அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட டீ கேட்கல. ஆனா அந்த மாஸ்டர் மாரிக்கு கூப்பிட்டு சுட சுட ஒரு டீயும் 2 பன்னும் கொடுத்தாரு. மாரி தயங்கினான். மாஸ்டர், என்கிட்ட காசு இல்லைப்பா. மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், காசு யாரு கேட்டா? முதல்ல துணுலைனா சாப்பிடு, அப்படி உடம்பு தேரட்டும் அப்படின்னு அன்பா கொடுத்தாரு அந்த மாஸ்டர். மாரிக்கு மாஸ்டர் இதுக்கு முன்னாடி எந்த உதவியும் செஞ்சது இல்லை. மாரியும் மாஸ்டருக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. ஆனா அந்த பசி நேரத்துல மாஸ்டர் செஞ்ச உதவி மாரியின் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. பல வருடங்கள் கழிந்தது. மாரி கடினமாக உழைத்து சொந்தமா ஒரு பெரிய மளிகை கடை வச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் மாரி. ஆனா அந்த மாஸ்டர் ஆறுமுகத்துக்கு காலம் சரியில்லை. வயசாயிடுச்சு. டீ கடையும் நஷ்டமாகி கையில காசு இல்லாம உடம்பு முடியாம படுத்துட்டாரு. அவரோட மருத்துவ செலவுக்கு கூட வழி இல்லாம அவரோட குடும்பம் தவிச்சது. விஷயம் மாரிக்கு தெரிஞ்சது. பதறியை அடிச்சுட்டு ஓடி வந்தான். மாஸ்டரை அந்த ஏரியாவிலேயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். ஆப்ரேஷன் செலவு செஞ்சு மருந்து செலவுன்னு எல்லாத்தையும் தானே முன்னாடி நின்று கவனிச்சுக்கிட்டான் மாறி. மாஸ்டர் கண்ணீரோட மாறி, எனக்கு நீ இவ்வளவு பெரிய உதவி செய்யணுமாப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மாறி கைகளை கூப்பி, மாஸ்டர், அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த அந்த 2 பன்னு வெறும் சாப்பாடு இல்லை, என் உயிர். அன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யல, ஆனா நீங்க எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் என் சொத்து முழுதையும் கொடுத்தா கூட அன்னைக்கு நீங்க செஞ்ச அந்த உதவிக்கு ஈடாகாது மாஸ்டர் என்றான் மாறி. கதை சொல்லும் நீதி என்னன்னா, மாஸ்டர் அன்னைக்கு மாரிக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு மாறி உலகத்தையே கொடுத்தாலும் ஈடாகாது. இதைத்தான் தனது குறளில் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.